அதான் சார். டெல்லியில இருந்து பாஜக தரப்புல யார் வந்தாலும் அண்ணாமலை உடன் நிற்பார். அந்த பியூஷ் கோயலுடைய அதாவது முக்கியமான கட்டத்துல எடப்பாடி கூட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வராரு. ஆனா அண்ணாமலை அந்த இடத்துல பார்க்க முடியலையே சார். அண்ணாமலை தெளிவா தன்னோட கருத்தை பிஎம்கிட்ட சொல்லிட்டாரு. அண்ணாமலையின் கருத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் மூவ் ஆகுது. இப்ப அவரு உள்ள எடப்பாடி ஒண்ணு சொன்னா அண்ணாமலை பேசினா எடப்பாடி தாக்கு பிடிச்சிட மாட்டாரு. அண்ணாமலைக்கு திறமை தகுதிக்கு முன்னாடி எடப்பாடியால நிற்க முடியாது. அது ஒரு மோதல் போக்காயிட்டுன்னா நயினார் நாகேந்திரனும் ப்ரொஃபசர் சீனிவாசனும் டாக்டர் தமிழிசை அம்மையாரும் வானதி சீனிவாசனும் இன்னும் பிற பலரும் அண்ணாமலை கூட்டணியை உடைச்சிட்டாருன்னு அண்ணாமலை மேல பழி போடுவாங்க. ஸோ அவர் ரொம்ப காஷியஸா வெரி அலர்ட்டா பிளே பண்றாரு. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நம்ம ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகணும்னா நாம எடுத்த 11.4 விழுக்காடு வாக்குக்குரிய சீட்டு தந்தாதான் டிரான்ஸ்பர் ஆகும். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிறதா அவரோட கருத்து. மற்றபடி அவர் என்ன எடப்பாடி சொல்வாருங்கிறதையும் பிஎம்க்கு சொல்லிட்டாரு. அமித்ஷா, நட்டா, இப்ப நிதின் சின்ஹா எல்லாத்துக்குமே அவர் தகவல்களை டிராப்பிங்லயும் கொடுத்துட்டாரு. PL சந்தோஷ் போன்றவங்கள்ட்ட நேர்லயும் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன கருத்து என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஏமாத்த முயல்வாரு.